பேசிக்கலி வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னுடைய வேலையை ஆரம்பித்தது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். யாருமே இங்கே நிதி ஆலோசகராக நம்ம போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நிதி ஆலோசனை பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே பண்ணணும். அது மெயினாக எனக்கு இவ்வளோ கனவுகள் இருக்குது, இவ்வளோ இலக்குகள் இருக்குது, என்னுடைய வருமானம் இது, இல்லைன்னா நான் தொழில் பண்ணுற என்னுடைய லாபம் இது, இதை வச்சு நான் எவ்வளோ அளவு திட்டமிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக பர்சனலாக எல்லாருமே ஒரு முறை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் கூட போதும். இதுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பண்ண ஆடிட்டர். நிறைய சாஃப்ட்வேர் தான் வந்துடுச்சு, டூல்ஸ் தான் ஃப்ரீயாக கிடைக்குது. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் போயிட்டு என்னுடைய கடன் எவ்வளோ, இல்லை என்னுடைய வருமானம் எவ்வளோ, வருஷத்துக்குள்ள லாபம் வருது, இலக்குகள் செலவுகள் போட்டிங்கன்னா உங்களுடைய கனவுகளை அடைவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு அது சொல்லும். மாதம் 50,000 சம்பாதிக்கிறோம், என்னால் 10,000 சேமிக்க முடியுதுன்னா ஒரு 50 லட்சத்தில் வீடு வாங்கணும். 10 வருஷம் கழிச்சு 50 லட்சம் வீடுன்றது மேபி அது ஒரு கோடியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இலக்குகளை திட்டமிடுறது ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை ஒரு 14 வருடங்கள். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஷேரை எப்படி வாங்கலாம், எப்படி விற்கலாம் அப்படின்னு சாஃப்ட்வேர் மூலிமா கிரியேட் பண்ண முதல் கம்பெனி நம்ம கம்பெனி தான். பங்குச்சந்தை எல்லாரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க, ஒரு சூதாட்டம் சொல்லுவாங்க. கரெக்டாக எத்தனை பேர் பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருக்கீங்க? தெரிந்த 5 பேர். கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஷேர் மார்க்கெட் ஒன்று இல்லைன்னா நம்ம இல்லை. ஃபஸ்ட் கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தனியார் பேங்க் ஏமாத்திருமா? வாய்ப்பு கொடுத்தோம்.